பாஜகவினர் உண்மையான ஹிந்து அல்ல என்றும் வன்முறை வெறுப்பு குறித்து மட்டுமே பேசி வருவதாகவும் மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். அரசின் விசாரணை அமைப்புகள் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் தாக்கப்பட்டதாகவும் இன்னும் பலர் சிறையில் இருப்பதாகவும் மக்களவையில் ராகுல் காந்தி பேசியுள்ளார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், மகாத்மா காந்தி குறித்து ஒரு படத்தின் மூலம் தான் அனைவருக்கு தெரியவந்ததாக பிரதமர் கூறுகிறார். நமது நாட்டின் மாமனிதர்கள் அகிம்சை குறித்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்ளும் சிலர் வன்முறை, வெறுப்பு, பொய் உள்ளிட்டவை குறித்து மட்டுமே பேசி வருகிறார்கள் என்றார். அப்போது அவையில் இருந்த பிரதமர் நரேந்திர மோடி குறுக்கிட்டு, ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் வன்முறையாளர்கள் என்று அழைப்பது மிகவும் தீவிரமான விஷயம் என்று கண்டனம் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி, மோடி, RSS, பாஜக ஆகியவை ஒட்டுமொத்த இந்து சமுதாயம் கிடையாது என்றார். குடியரசுத் தலைவர் உரையில் தொலைநோக்கு சிந்தனையோ வழிகாட்டுதலோ இல்லை என மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே பேசியதாவது, குடியரசுத் தலைவர் உரையில் ஏழைகள், பட்டியல் இனத்தவர், சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சாதகமாக எந்த திட்டமும் உரையில் எதுவும் இடம்பெறவில்லை. குடியரசுத் தலைவரின் உரையில் தொலைநோக்கு சிந்தனையோ வழிகாட்டுதலோ இல்லை என விமர்சித்து பேசினார். காலனித்துவ சட்டங்கள் அகற்றப்பட்டுள்ளதால் இனி தாமதமின்றி விரைவாக நீதி வழங்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், காலனித்துவ சட்டங்கள் அகற்றப்பட்டுள்ளது, தண்டனைக்கு பதிலாக தற்போது நியாயம் கிடைக்கும் என்றும் தாமதத்துக்கு பதிலாக விரைவான விசாரணையும் தீர்ப்பும் கிடைக்கும் என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், இந்த புதிய குற்றவியல் சட்டத்தில் சிறுமிகளை வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னையில் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் பெரிய கடை காவல் நிலைய நுழைவாயிலில் வாழை மரம், பலூன்கள், தோரணம் ஆகியவை கட்டி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.